ஹலோ, நான் உங்கள் மதி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா, மாருதியில் எர்டிகா, மாருதி சுசுகி எர்டிகா. இதில் நிறைய இடம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நல்ல பெரியவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டி இது. வெறும் 12 லட்ச ரூபா தான். புதுசாக வாங்கினாலே இது வெறும் 12 லட்சம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்கிறது, கியாவோட ரேட்டு கம்மி தான். கியா சல்டாஸோட ரேட்டு கம்மியான வண்டி. புதுசாக வாங்கினாலே 12 லட்சம். நல்லா ஃப்ரீயாக உட்காந்து ஸ்பேசிஸாக போகலாம். ஃபேமிலிகளுக்கு ஏற்ற வண்டி. நான் சொல்லவே தேவையில்லை, நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு இந்த வண்டி தான் இன்றைக்கி இந்த வண்டி தான் நான் காட்ட போகிறேன். நல்ல ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டி, மேனுவல் வண்டி. மோஸ்ட்லி எர்டிகானாலே எல்லோரும் வாங்கக்கூடியது மேனுவல் தான். நான் அதிகமாக காட்டினது ஆட்டோமேட்டிக் தான் காட்டியிருப்பேன். ஃபுல்லாக லக்ஸரி வண்டியாக தான் காட்டியிருப்பேன். எர்டிகானாலே மேனுவல் தான் வாங்குவாங்க. என்ன அப்படின்னா மைலேஜில் ஃபஸ்ட் கிளாஸ், சொகுசில் ஃபஸ்ட் கிளாஸ். ஓவர் லாங் ரைடு 600 கிலோமீட்டர் போனோன்னா பேக் பெயினை பிச்சு பிடிக்கிட்டு வந்துடும். மற்றபடி இந்த வண்டியில் எதுவுமே குறை சொல்லவே முடியாது. இந்த எர்டிகா, மாருதி சுசுகி எர்டிகானாலே இனோவாவோட கம்பேர் பண்ணி பேசலாம். இனோவாவுக்கு அடுத்த மினி இனோவா. மினி பஸ் எப்படி இருக்குது அதே மாதிரி மினி இனோவான்னு சொல்லலாம். இது பாருங்கள், இது பழைய எர்டிகா. பழசுன்னா ரொம்ப பழசு கிடையாது, ஒரு 2015 மாடல். அதனால் பழைய எர்டிகாங்கிறதுனால இதில் 6 கியர் வருது. ரிவர்ஸ் கியர் சில வண்டியில் மாற்றி மெத்தட வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அது இந்த வண்டியில் தான். பார்த்துக்கோங்க, இந்த ஷிஃப்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன். நல்லா இப்படி மேலே இப்படி ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபுல்லாக லெஃப்ட்டு போய் இப்படி போட்டால் தான் ரிவர்ஸ். அந்த போலோவில் வரும், வால்ஸ்வேகன் ஃபுல்லாக ரிவர்ஸ் இப்படி தான் வரும். அந்த மாதிரி தான் ரிலீஸ் பண்ணும்போது இப்படிலாம் எடுக்கக்கூடாது. திருப்பி அதை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணி தான் ரிவர்ஸ் எடுக்கணும். ரிமூவ் ஆயிரும். ரிவர்ஸ் போடுறேன்னு சொல்லிட்டு இதை தூக்காமல் ஃபுல்லாக போயிட்டு இப்படி போட்டேன்னா அது ஃபாஸ்ட்டு கியர், ரிவர்ஸே கிடையாது. ஆமாம், ஃபுல்லாக இப்படி பிடிச்சிட்டு இப்படி போட்டால் தான் ரிவர்ஸ். ஓகே, இந்த வண்டியை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். எல்லாமே மேனுவலாகவே வந்துடும். மேனுவல் கீ, மேனுவல் கியரு, கிளச்செலாம் நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது, சொல்ல தேவையில்லை. ஆனால் மாருதி தான். மாருதி அடிச்சுக்க யாரும் இல்லை தான். சிம்பிளாக கொடுத்தாலும் நிறைய இது கொடுத்துருவான். இது என்னென்னு பார்த்தீங்களா, தண்ணி பாட்டில் எதுவும் வச்சேன்னா அதுக்கு ஏசி கூலிங் வர்றதுக்கு. ஆமாம், சரி வண்டி ஆன் பண்ணிட்டேன். இதான் வண்டி, பார்த்துக்கோங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏசிங்க வந்துடுது. எல்லாம் பவர் விண்டோ தான். பழைய எர்டிகாவும் ஓட்டியிருக்கேன். பழைய எர்டிகா ஒரு நாள் காட்டுறேன். பழைய எர்டிகா என்ன சொல்கிறது, சலந்தி பூச்சி மாதிரி இருக்கும். ஆமாம், அந்த முனையில் உள்ள மூஞ்சிலாம் சலந்தி பூச்சி மாதிரி அந்த ஒரு இதில் இருக்கும், ஸ்பைடர் மாதிரி மெத்தடில். பாருங்கள், ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, லாஸ்ட்டு, சிக்ஸ்த்து. திருப்பி சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கியர் இப்படி தான் போடணும். ஃபுல்லாக வெளியே வந்து செகண்டு போடும்போது நேராக அப்படி போனோன்னா ஃபோர்த்து போயிடும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு போடுதுன்ட்டு நேராக அப்படி போனோன்னா தேர்டு போயிடும். எல்லோரும் பண்ணுறது தப்பு. புதுசாக வண்டி ஓட்ட கற்றுக்குறவங்க பண்ணுற தப்பே தான். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக லெஃப்ட் எடுத்து ஃபஸ்ட்டு திருப்பி ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன், திருப்பி ஃபுல்லாக பக்கத்தில் உள்ளவங்க உட்காந்துருக்க சீட்டை ஒட்டி லெஃப்ட்டு போய் முன்னாடி போனால் ஃபஸ்ட். வெளியே வரும்போது லைட்டாக தான் இப்படி பிடிக்கணும். சும்மா டிம்முன்னு போட்டோன்னா கியர் போயிடும். ஆமாம், திருப்பி அதே மாதிரி சும்மா இப்படி எடுத்தாலே வெளியே வந்துடும். நான் ஸ்மூத்தாக தான் இருக்கும். காரோட தான் ஸ்மூத்தாக இருக்கும். டாட்டா ஏசி, டெம்போ ட்ராவலரு, இந்த
லாரி இதோட தான் ரஃப்பாக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் ஹெவி வெஹிக்கிள், அதோடது அந்த மாதிரி தான் இருக்கும். இருந்து தான் ஆகணும், இருந்தால் தான் அந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். செகண்ட் அதே மாதிரி செகண்ட் எப்படி போடுதுன்னு சொல்லிட்டு கிளச்சு மீச்சு தான் போடணும். ஆஃப் கிளச்சு பிடிக்கவே கூடாது எப்போவுமே. சரி, தேர்டு பாருங்கள், நான் ஃபுல்லாக மீச்சிருக்கேன். ஃபுல் கிளச்சு மீச்சு போடணும். தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து. அதே மாதிரி ஆஃப் பண்ணியிருக்க வண்டியில் கியர் போட ட்ரை பண்ணுதுன்ட்டு ஆஃப் பண்ணியிருக்க வண்டியில் போய் கியர் போடக்கூடாது. நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்டார்ட் பண்ணி போடலாம். ரிவர்ஸுக்கு முதல்ல சொல்லிட்டேன், இப்படி பிடிச்சிட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள உட்காந்துருக்கவங்க சீட்டை ஒட்டி லெஃப்ட். இதுதான் ரிவர்ஸ். நார்மலான வண்டி சில வண்டியெலாம் ரிவர்ஸு டிரைவர் சீட்டை ஒட்டி வரும். அந்த அன்றைக்கி காட்டின ஷிஃப்ட்டில் ஃபுல்லாக டிரைவர் சீட்டை ஒட்டி இப்படி வந்தால் ரிவர்ஸ். பாருங்கள், ஃபுல்லாக பிடிச்சி தூக்கிட்டு ரிவர்ஸ். அதே மாதிரி பிடிச்சிட்டு எடுத்தால் நியூட்ரல். அதே போல் XUV 700 இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு வண்டியை பார்த்துட்டு சிறுத்தை என்னென்னா அந்த வண்டி தான், அதில் இதே மாதிரி தான் வரும். மேலே பிடிச்சி தான் அந்த பபுள்ஸை பிடிச்சி தான் இப்படி ரிவர்ஸ் போடணும். ஆமாம், இப்படி தான் இருக்கும். இப்போ நான் ஓட்டி காட்டுறேன். கொஞ்சம் நார்மலான ரோட்டில் தான் இருக்கேன், டிராஃபிக் இல்லாத ரோட்டில். இதை பாருங்கள், பழைய காலத்து அம்பாசிடர் கிடக்கு. இது ஒரு நாளைக்கு காட்டுறேன். ஒரே தூசி கிசிமா கிடக்கு. ஃபோர்டு இருக்குது. இதெல்லாம் டப்பா வண்டி, தார் மரம் ஓட்டிருக்கேன். இதெல்லாம் ரஃப் அடி அடிச்சிருக்கேன். யாரும் நம்மளை பார்த்து வராங்க. ஒன்றும் இல்லை, ரஃப் அடி அடிச்சிருக்கேன். சரி, நான் ஓட்டுறேன். பேசிட்டே இருக்கணும். ஹேண்ட் பிரேக் முக்கியமாக பாருங்கள். ஹேண்ட் பிரேக் எடுத்துகிட்டு தான் வண்டி ஓட்டணும். எல்லோரும் புதுசாக ஓட்டுறவங்க ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, ஹேண்ட் பிரேக்கை மறந்துட்டு அவங்க பாட்டு வண்டி ஓட்டுவாங்க. ஹேண்ட் பிரேக்கை எப்போவுமே ப்ரெஸ் பண்ணி தான் எடுக்கணும். எடுத்தால் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் ஆகிரும். அதே மாதிரி சில பேர் போடும்போது ஹேண்ட் பிரேக்கை இப்படி போடுவாங்க, சாரி இப்படி அமுக்கிட்டு இப்படி போடுவாங்க. அப்படி போடக்கூடாது. ஹேண்ட் பிரேக்கை ஸ்மூத்தாக இப்படி தான் போடணும். எடுக்கும்போது இப்படி தான் எடுக்கணும், இப்படியும் போடக்கூடாது. ஹேண்ட் பிரேக் போடணுன்னாலே இப்படி தான் போடணும். இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி அமுக்கி இப்படிலாம் போடக்கூடாது. ஸோ அது வண்டி ஓட்ட தெரியாதவங்க பண்ணுறது. அந்த மாதிரி கரெக்டான ஒரு டிரைவர்ஸ் அப்படி பண்ணவே மாட்டாங்க. பாருங்கள், எடுக்கும்போது மட்டும்தான் இது ப்ரெஸ் பண்ணி எடுக்கக்கூடிய வேலை. போடும்போது இது ப்ரெஸ் பண்ண வேண்டிய வேலையே இல்லை. சரி, வண்டி ஓட்டுறதை காட்டுறேன். பேசின நேரம் போயிட்டே இருக்கு எனக்கு. ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட் வண்டியில் மாத்திரை கத்திரெல்லாம் கிடக்கு. எனக்குள்ளது இல்லை. என்னடா மாத்திரெல்லாம் போடுறானா அந்த மாதிரிலாம் நினச்சிக்கிறாங்க. ஆமாம், இந்த இன்ச்சு கேப்பில் எப்படி எடுக்கிறேன் பாருங்கள். எல்லோரும் எடுக்க முடியாது. இப்படி யாரும் ட்ரை பண்ணாதீங்க. கியா செல்டாஸ் பையன் வரான். டாடா ஏசி ஒரு அக்கா கேட்டுச்சு, அமுதான்னு சொல்லிட்டு. இந்த டாடா ஏசி ஒரு நாளைக்கு காட்டுதேன். டாடா ஏசி ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு. ஃபுல்லாக நார்மல் ஸ்டேரிங்கு, ரஃப் கியரு. பஸ்ஸு சோழி முடிஞ்சிட்டு போல. எப்போவுமே சைடு மிரர் பார்த்துட்டு தான் வண்டி டேர்ன் பண்ணும். ஒரு இனோவா வருது, அது எர்டிகா தான். அவங்களால அவனை மறித்து வச்சுட்டு நீங்கள் டேர்ன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் டேர்ன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் அவரை மடக்கி நிறுத்தி வச்சிட்டேன். யாரும் இப்படி ட்ரை பண்ணாதீங்க, அது வந்து தவறானது. எனக்கு அனுபவம் உண்டு, நான் என்னால் ஈஸியாக ட்ரை பண்ணுறேன். இந்த வண்டியை ஒரு நாளைக்கு காட்டுறேன். ஆனால் அந்த வண்டியெலாம் நம்மகிட்ட கிடையாது, அதனால காட்டுறேன். ஒரு வண்டி வேலை நடந்துகிட்ருக்கு, ரெடி ஆகிட்டுருக்கு. செகண்டு போட்டு போயிட்டேன். செகண்ட் எப்படி போடுதுங்கிறது காட்டில் திருப்பி காட்டுறதை பாருங்கள்.
பைக்கார அண்ணன் போய்கிட்டோம். ஒரு கையிலேயே வண்டி ஓட்டிட்டு ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால கஷ்டமாக தான் இருக்குது. பாருங்க செகண்டு, இதாங்க செகண்டு. பள்ளமேடெல்லாம் ஸ்லோவாக தான் போகணும், ஆஃப் கிளச்சு பிடிச்சிக்கணும். பள்ளமேடு மட்டும்தான் ஆஃப் கிளச்சு பிடிக்கணும். டிராஃபிக்கில் எப்படியும் கிளச்சு பிடிச்சி தான் வண்டி இருக்கும், பிடிக்காமலாம் போக முடியாது. அதுக்காண்டி ஹைவேல போகும்போது, நார்மலாக போகும்போது ஆஃப் கிளச்சில் கியர் போடவே கூடாது. கியர் எப்போ போட்டாலும் ஆஃப் கிளச்சு பிடிச்சி போடவே கூடாது, ஃபுல் கிளச்சு தான் பிடிக்கணும் மேனுவல்னாலே. அதை மாதிரி போட்டோன்னா கியர் பாக்ஸை அடி வாங்கிடும். நம்ம மனுஷனுக்கு எப்படி உடல் உறுப்புகள் கரெக்டான நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கல, கரெக்டாக எதுவும் பண்ணலை அப்படின்னா எப்படி கல்லடப்பு வந்துடுது, ஹார்ட் அட்டாக் வந்துடுது, ஒவ்வொரு கோளாறு வந்துடுது, சுகர் வந்துடுது, ப்ரெஷர் வந்துடுது. அதே மாதிரி தான் வண்டிக்கும் கிளச்சு பிளேட்டு அடி வாங்கிடும். 60,000 70,000 செலவழிக்கும், ஒரே நல்ல சோழி முடிச்சிடும். பார்த்துக்கோங்க. மிரர் பார்த்தா லெஃப்ட் எடுக்கணும். இப்போ தேர்டு. இந்த ஏரியாவில் இவ்வளோ தான் போக முடியும். இதுக்கு மேலாம் ஸ்பீடு போனோன்னா எங்கள் குழந்தைங்கள்லாம் வரும். அதனால் இவ்வளோ தான் என்னால் காட்ட முடியும், பார்த்துக்காங்க. இப்போது நார்மலாக டேர்னிங்கில் எடுக்கும்போது செகண்டு இண்டிகேட்டர் போட்டுக்கணும். இண்டிகேட்டர் போட்டு தான் ரைட்டு லெஃப்ட் எடுக்கணும். சும்மா நம்ம பாட்டு எடுத்தோன்னு வைங்க, நீங்கள் பாட்டு எடுத்தீங்கன்னு வைங்க, குறுக்க சறுக்குன்னு வந்துட்டு நிற்பான் டூ வீலர்காரன், நம்மளை திட்டுவான். நான் வண்டி ஓட்டுறேன் அப்படின்ட்டு. அவனுக்கே ஒன்றும் தெரியாது, வண்டி ஓட்ட தெரியாது. அந்த மாதிரி திட்டுவாங்க. தப்பு அவங்க மேலே வச்சுட்டு நம்மளை திட்டுவாங்க. யார் எப்படி வந்தாலும் நம்ம கரெக்டாக போகணுங்க. அதுதான் ஒரு டிரைவருக்கு அழகு. ஓகேவா? ஸ்கோடா இன்னைக்கு உங்களுக்கு என்ன வண்டி வேணும்னு சொல்லுங்கள், அடுத்து போட்டு விடுதேன், காட்டுதேன். ஓகேவா? இப்போ வண்டி எடுத்த இடத்துலையே நான் விட போகிறேன். எனக்கான டைம் ஆயிடுச்சு, கிளம்ப வேண்டிய டைம். அதனால் முடிஞ்சு. அடுத்து என்ன வண்டி வேணும்னு சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல லக்ஸரி வண்டியாக போடவா, நார்மல் வண்டி போடவா, இல்லைன்னா இந்த அம்பாசிடர் பையனை இதோட ஓட்டி ரொம்ப நாளாச்சு. ஒரே ஒரு தாத்தா கொடுத்தாரு எனக்கு சான்ஸு. BMW கூட இவங்கிட்ட வரவே முடியாது, நெருங்க கூட முடியாது. எம்ஜிஆர் படத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இவன் தான் ஃபேமஸான பையன். இவனை ஒரு நாள் நல்லா வாஷ் பண்ணி நல்லா தூசி கீசியெல்லாம் தட்டி ரெடி பண்ணி இவனை ஒரு நாளைக்கு வீடியோ போடுதேன். நல்ல அப்பாசிட்டர்லேயே ரொம்ப ஓல்டு, அதெல்லாம் பிறக்க முன்னாடியே இருக்க வண்டி, தாத்தா காலத்து வண்டி போல். ஆமாம், இதை ஒரு நாளைக்கு காட்டுவேன் உங்களுக்கு. இவ்வளோதாங்க வீடியோ. தேங்க்யூ, பாய். இது இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் சப்ஸ்கிரைப் பண்ணாததும் உங்கள் விருப்பம். ஒன்றுமே தெரியாத ஒருத்தர், நான் அப்படி தான் இருந்தேன். எனக்கு யாரும் டிரைவிங் கற்றுக் கொடுக்கல, நான் யாருக்கிட்டேயும் போய் கற்றுக்கிட்டும் வரல. ஒரு சொந்த கார் கூட இருக்காது வண்டி ஓட்டி கற்றுக்கிறதுக்கு. அந்த மாதிரி நிலமையில இருந்து ஒருத்தர் மேலே தூக்கி, எந்த ஒரு என்ன சொல்கிறது, கைப்பிடியும் இல்லாமல் ஒருத்தர் மேலே தூக்கி விடாமல் தானாக மேலே வருவாங்க பாருங்கள். அதில் தான் அந்த கெத்தே இருக்குது. அந்த ரத்த ஓட்டமும் நரம்பும் பயங்கரமான ஒரு கெத்து இருக்கும். அப்படி வந்தவன் தான் நான். சப்ஸ்கிரைப் பண்ணுன்றதும் பண்ணாததும் உங்கள் விருப்பம். நான் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியாதவங்க வண்டி எப்படி ஓட்டணும், வண்டி எப்படி கற்றுக்கணும், சொந்த காரு கூட இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு ஷேர் பண்ணால் போதும். அவங்களுக்கு இது உபயோகமாக இருந்தால் போதும், உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் போதும். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் காமிச்சா போதும். இதுவே நீங்கள் எனக்கு பண்ணுற சப்ஸ்கிரைப். அப்படி இருந்தனால தான் இன்றைக்கி கோடி எங்க, 7 கோடி எங்க, 10 கோடி எங்க, 20 கோடி எங்க,
இந்த மாதிரி காரில் போகிறதுக்கு கடவுள் கிருபையை கொடுத்துருக்காரு. ரொம்ப தேங்க்யூங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் போடுங்க, லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் மாதிரி. தேங்க்யூ.